ஹலோ ட்ரேடர்ஸ், லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் நம்ம ட்ரெண்ட் கேப்சர் சிஸ்டம்க்கு ஒரு கம்யூனிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. டெலிகிராமில் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனல் அபவுட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கேங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதுக்கு அடுத்தது டெலிகிராம் இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற ட்ரேட்ஸை லைவ்ல அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. வெறும் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நம்ம ட்ரெண்ட் கேப்சர் சிஸ்டம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நீங்கள் லைவ்ல இன்ட்ராக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ட்ரேட் செட்டப் நான் கொடுத்துருக்கேன். அந்த செட்டப் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த டவுட் கேட்டாலுமே அதை நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரெண்ட் கேப்சர் சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்கிரிப்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி அதில் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேட்ஸும் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை லைவ்ல பார்த்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் 15 டேஸோட ட்ரெண்ட் கேப்சர் சிஸ்டம் எப்படி மூவ் ஆகியிருக்குன்ற பர்ஃபார்மன்ஸை பார்த்துடுவோம். இது க்ளோஸ் பண்ணிட்டு நான் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிசம்பர் 15th வரையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டிசம்பர் 18 to 29th வரைக்கும் பார்த்துடுவோங்க. 15 டேஸ்க்கான ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துடுவோம். என்னால் இந்த மந்த் மட்டும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் என்னால் ட்ரேட் பண்ணலை. அது நெக்ஸ்ட் தான் நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவும் 15 டேஸ்க்கான ப்ரைஸ் ஆக்ஷன் தாங்க இருக்கும். ஓகே, வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ பிளேபேக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டே ஓப்பன் ஆனதுமே நமக்கு அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. பட் ஃப்ராக்டல் வந்து இங்கே தான் பிரேக் ஆகியிருக்குங்க. இதோட ரிஸ்க் மெஷர் பண்ணோம்னா 139 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்ரேஸ் ஆகி 52 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த என்ட்ரி இங்கேருந்து எடுத்துருக்கணும். இங்கே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு தெரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் நமக்கு இங்கே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குங்க. ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு 109 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு இங்கே சிக்னல் எதுவும் கொடுக்கல. இங்கே டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. பட் ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்குள்ளேயே நமக்கு ஓவர்லாப் ஆனதுனால இந்த டவுன் சிக்னல் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து செகண்ட் நமக்கு சிக்னல் கொடுத்துருக்குங்க. 12-2க்கு ரெண்டாவது வாட்டி சிக்னல் கொடுத்துருக்கு. அதோட ரிஸ்க்கும் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். 41 பாயிண்ட் ரிஸ்க் இருக்கு. அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. 12-21க்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் கிரீன் சிக்னல் நமக்கு கொடுத்துருக்குங்க. 12:42க்கு ட்ரிகர் ஆகிருக்குங்க அப் சைடு. அப்போ இந்த என்ட்ரி நமக்கு டார்கெட் போயிருக்கா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான்னு. இந்த செகண்ட் என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஸ்னைப்பர் என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். அதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அகைன் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. ரிவர்ஸ் ஸ்னைப்பரும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகே, டார்கெட் போயிருக்கான்னு பார்ப்போம். செகண்ட் வாட்டியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் ஸ்னைப்பரும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தேர்ட் டைம் நமக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து டார்கெட் கிட்ட வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இவ்வளோ தேர்ட் டைம்ல ரீஎன்ட்ரி எடுக்க மாட்டோம். ஒரே வாட்டி தான் நம்ம ரீஎன்ட்ரி எடுப்போம். ஸோ இது நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க. ரிஸ்க்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்டு. ரெண்டு வாட்டி நமக்கு இதுலேயே 140 பாயிண்ட் நமக்கு இதுலேயே லாஸ் கொடுத்துருக்குங்க. 18th வந்து ஒரு என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரியில டார்கெட் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த 3 என்ட்ரியுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. ஓவரால் அன்னைக்கு நெட்டா லாஸ்ட்ல தாங்க இருந்திருப்போம். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனதும் 9:47க்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது 10:18க்கு ட்ரிகர் ஆயிருக்குங்க அப் சைடு. அப்போ இது டார்கெட் ரீச் ஆயிருக்கா இல்லை ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கான்ட்டு 43 பாயிண்ட் ரிஸ்க்கு. ஓகே, 19th ஃபர்ஸ்ட் ட்ரேடே நமக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சுங்க. 89 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. செகண்ட் ட்ரேடு நமக்கு இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன்ல இங்க பிரேக்கும் ஆகியிருக்கு. இதோட ரிஸ்க்கும் மெஷர் பண்ணிடுவோம். 57 பாயிண்ட் ரிஸ்க்கு. ஓகே, இந்த 57 நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க பார்த்தோம்னா நமக்கு புல்லிஷ் சைடும் இங்க சிக்னல் கொடுத்துருக்குங்க. ஃப்ராக்டல் ஹையும் க்ளோஸ் வச்சிருக்கு கேண்டில். அப்சைடு ட்ரேடும் நமக்கு இங்க எடுக்கணுங்க. ஏன்னா இது ஸ்னைப்பர் என்ட்ரி அப்சைடு வந்திருக்கு. இந்த ஸ்னைப்பர் என்ட்ரி நமக்கு 74 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்க டார்கெட் ரீச் ஆனதும் நமக்கு பவரா கொடுத்துருக்கு டவுன் சைடு. இங்க டவுன்லயும் பிரேக் ஆகியிருக்கு. இந்த இடத்துல கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ரிஸ்க்கும் மெஷர் பண்ணிடுவோம். இது டவுன் சைடு என்ட்ரி 47 பாயிண்ட் ரிஸ்க்கு. ஓகே, நமக்கு தேர்ட் என்ட்ரியும் டார்கெட் ரீச் ஆகிருக்கு. அதோட ப்ராஃபிட் பாயிண்ட்டும் நம்ம பார்த்துருவோம். 94 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்க டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு இங்க புல்லி சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த சிக்னல் பார்த்தோன்னா ஓவர்லேப் ஆனதுனால நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க அப் சைடு. அதே மாதிரி ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 86 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். அதோட 19th க்ளோஸு. 19th ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட்டு, செகண்ட் என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ், தேர்ட் என்ட்ரி டார்கெட்டு, ஃபோர்த் என்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா December 20th டே ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகே, லோ பிரேக் பண்ணிருக்குங்க. இங்க ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். 20th நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. 87 பாயிண்ட் கெயின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போம். நெக்ஸ்ட் 11:21க்கு நமக்கு இங்க அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க. ட்ராக்டல் ஹையும் க்ளோஸ் வச்சிருக்கு 11:25க்கு. அதோட ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். 43 பாயிண்ட் இருக்கு. பார்ப்போம் டார்கெட் போயிருக்கா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காரு. இங்க என்ட்ரி கொடுத்து நமக்கு இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அகைன் ரீஎன்ட்ரி நமக்கு இங்க கொடுத்துருக்கு. பார்ப்போம் அகைன் டார்கெட் ரீச் ஆயிருக்கா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான்னு. ஓகே, நமக்கு ரொம்ப நேரம் இந்த என்ட்ரி இழுத்துட்டு வந்து இங்க 12:54க்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. கரெக்டா 80 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போம். அகைன் இங்க பார்த்தோம்னா இங்க அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க அப்ல பிரேக்கும் ஆகியிருக்குங்க. ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். கரெக்டா எக்ஸாக்டா 80 பாயிண்ட் எடுப்போங்க இந்த என்ட்ரியும். ஓகே, அதுவும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஆக்சுவலா இது வந்து நமக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி. இங்க வந்து ரிவர்ஸ் ஸ்னைப்பர் நமக்கு ஆக்டிவ் ஆயிருக்குங்க. ஸ்னைப்பர் எவ்வளவு தூரம் ஹை ரீச் ஆயிருக்கோ அதுதாங்க நம்ம ரிவர்ஸ் ஸ்னைப்பருக்கு ஸ்டாப் லாஸ். ஸ்னைப்பரோட ஸ்டாப் லாஸ் லைன் தான் நமக்கு ரிவர்ஸ் ஸ்னைப்பரோட என்ட்ரி பிரைஸ். ரிவர்ஸ் ஸ்னைப்பர் நமக்கு டார்கெட்டு ரீச் ஆயிருக்கு. இங்க ப்ரீவியஸ் டே பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் ஸ்னைப்பர் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த டேல நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. ஓகே, அதோட டேவே க்ளோஸுங்க. December 20th பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அகைன் ரீஎன்ட்ரி டார்கெட் ரீச் ஆயிருக்கு. செகண்ட் ட்ரேடு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. தேர்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ். ஃபோர்த் ட்ரேடு நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் December 21 டே ஓப்பன் ஆனதே நமக்கு இங்க புள்ளி சிக்னல் கொடுத்துருக்குங்க. ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். 210 பாயிண்ட். இந்த என்ட்ரி அப்படியே அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. அதுக்கு அடுத்தது இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எடுப்போம். ஓகே, டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு ஃப்ராக்டல். அதுவும் பார்த்தோன்னா ரிஸ்க் அதிகங்க, 100 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ இந்த செகண்ட் என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணுவோங்க. அதுக்கு அடுத்தது ஓகே, அதுக்கு அடுத்தது 11 மணிக்கு கொடுத்துருக்கு டவுன் சைடு. அது ஒரு ரிஸ்க்கும் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். அதுவும் 150 பாயிண்ட் ரிஸ்க். ஓகே, அன்னைக்கு டே ஃபுல்லா வாலடைலா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி 200 பாயிண்ட் நமக்கு ரிஸ்க் வந்தது. செகண்ட் என்ட்ரி 100, தேர்ட் என்ட்ரி நமக்கு 150 பாயிண்ட் ரிஸ்க். அதுக்கு அடுத்தது இங்க ஃபோர்த் இங்க டவுன் சிக்னல் கொடுத்துருக்குங்க. அதோட ரிஸ்க்கும் மெஷர் பண்ணிடுவோம். அதுவும் 104 பாயிண்ட் ரிஸ்க். அது நமக்கு இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. ஆக்சுவலா இது வந்து நமக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி டவுன் சைடு. நமக்கு இங்க ஸ்னைப்பர் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுனால ஸ்னைப்பர் ரிவர்ஸ் என்ட்ரி இங்க போடணும். ஓகே, நமக்கு இங்க 12 கொடுத்த என்ட்ரி நம்ம பொறுமையெல்லாம் சோதிச்சுட்டு 2 ஹவர் இந்த ட்ரேடு போயிருக்குங்க. 2:30க்கு தாங்க டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. எக்ஸாக்டா இங்க வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் கிட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. ஆப்ஷனா இருந்தா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து அது ஸ்டாப் லாஸ் அடிக்கலங்க. 254 பாயிண்ட் நமக்கு இங்க இந்த என்ட்ரில ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. அதுக்கு அடுத்தது இங்க டவுன் சிக்னல். டவுன்ல பிரேக்கே ஆகல, அது பாட்டு ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்கு. அதோட டேவும் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. December 21 பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தாங்க, அதுவும் ரிவர்ஸ் ஸ்னைப்பரு. நமக்கு என்ட்ரி கிடைச்சது எல்லாமே பார்த்தோம்னா ரிஸ்க் அதிகம் தான். இயர் எண்டு எப்பவுமே மார்க்கெட் வாலட்டிலா இருக்கும். டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்போ ஏன்னா லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முந்தின இயரும் இதே மாதிரி தாங்க இருந்தது. ஓகே, அதுக்கு அடுத்தது December 22 மார்னிங் டே ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ அப்சைடு ஃப்ராக்டல் ஹை க்ளோஸ் வச்சதுன்னா என்ட்ரி எடுப்போம். ஓகே, இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. 98 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. அதுக்கு அடுத்தது 11 மணிக்கு நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. நம்ம ரிஸ்க்குள்ள பிரேக் ஆகியிருக்கா? கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது பிரேக் ஆகியிருக்கு. ஓகே, கரெக்டா 81 பாயிண்ட் நம்ம தாராளமா இந்த என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேவும் சரி இந்த டேவும் சரி volatile தாங்க இருக்கு. ரிஸ்க் எல்லாமே கிடைக்கிற என்ட்ரி எல்லாமே ரிஸ்க் 80 பாயிண்ட்க்கு அபோவ்ல தான் இருக்கு. நமக்கு இது 80 பாயிண்ட்னால இந்த ஒரு என்ட்ரி மட்டும் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் தாராளமா. அதுவும் இங்க டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 160 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க 12:20க்கு திரும்பவும் சிக்னல் கொடுத்துருக்கு. அகைன் இங்க பிரேக் ஆகியிருக்கு. அதோட ரிஸ்க் பார்த்தோம்னா 70 பாயிண்ட் ரிஸ்க் இருக்கு. தாராளமா இந்த என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இங்கேயே டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இங்கேயே நமக்கு என்ட்ரி கொடுத்த 4வது நிமிஷமே டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கூட ரிட்ரேஸ் ஆகியிருக்குங்க. ஓகே, எடுத்துருக்கலாங்க இந்த என்ட்ரியை. 133 பாயிண்ட் நமக்கு இங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்க நமக்கு புள்ளி சிக்னல் கொடுத்தாலும் இங்க பிரேக் ஆகியிருக்கு. பார்க்கும்போதே தெரிஞ்சு ரிஸ்க் வந்து 80க்கு மேல இருக்கும் போல. 151 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே,
இங்க பார்த்தோன்னா ஒரு டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு, அதோட ரிஸ்க் மெஷர் பண்ணுவோம். இதுவும் 123 பாயிண்ட் ரிஸ்க்கு. ஸோ இந்த என்ட்ரியும் அவாய்டு. ஓகே, அதோட டேவே க்ளோஸ். டிசம்பர் 22 நமக்கு 2 என்ட்ரி எடுத்திருக்கோங்க. 2 என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? இப்போ இந்த 2 நாள் பார்த்தோம்னா எவ்வளோ வாலட்டைலா மூவ் ஆகியிருக்குன்றது நம்ம ஒரே சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலே கிளியரா தெரியுது. இந்த 2 நாளா டிசம்பர் 21 அண்ட் 22 பார்த்தோம்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷனுமே நமக்கு 80 பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கிடைக்கிற ஏதோ 1-2 தான் நமக்கு 80க்குள்ள கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2 நாளுமே ரொம்ப வாலட்டைலா மூவ் ஆகியிருக்கு. பார்த்தாலே நமக்கு கிளியரா தெரியுதுங்க. ஒரே சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றதுனால நமக்கு கிளியரா இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி நமக்குன்னு மேக்ஸிமம் ரிஸ்க் மினிமம் ரிஸ்க் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோன்றதுனால மார்க்கெட்டோட வாலட்டைலும் நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்போம். டிசம்பர் 26 வாலட்டைல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 55 பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு ரிஸ்க்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் ஆகியிருக்கு. அதுவும் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கொடுத்த உடனே நமக்கு போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அடுத்த சிக்னல் கொடுத்துருக்கீங்க. இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். அதுவும் இங்கே பிரேக் ஆகியிருக்கீங்க. 63 பாயிண்ட் ரிஸ்க்கு. அதோட என்ட்ரி பார்ப்போம். அதுவும் ஸ்டாப் லாஸுங்க. ஸ்டாப் லாஸ் அகைன் ரீஎன்ட்ரிங்க பார்ப்போம். ரீஎன்ட்ரி டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா. அகைன் நமக்கு ரீஎன்ட்ரி இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குங்க. அதுக்கு அடுத்தது 12:20க்கு நமக்கு திரும்பவும் டவுன் சிக்னல் கொடுத்துருக்கு. டவுன்ல பிரேக் ஆகியிருக்கு. ரிஸ்க் அதிகம் போல பார்த்தாலே தெரியுது நமக்கு. 120 பாயிண்ட். ஸோ இந்த டவுன் என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணணும். இங்க பார்த்தோம்னா நமக்கு இங்க ஸ்னைப்பர் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு அப்சைடு. அதோட ரிஸ்க் மெஷர் பண்ணிடுவோம். 80க்குள்ள வந்தது அப்படின்னா என்ட்ரி எடுப்போம். 93 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். அதோட டேவே க்ளோஸுங்க. டிசம்பர் 26 பார்த்தோம்னா நமக்கு 2 என்ட்ரி கிடைச்சிருக்கு. 2 என்ட்ரியுமே நமக்கு ஸ்டாப் லாஸ். அகைன் ரீஎன்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ். 3 வாட்டி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுதுங்க. அன்னைக்கு டேவே பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக லாஸ்ட்ல தான் இருந்திருப்போம். சரியான லாஸ்ட்ல இருந்திருப்போம். ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டிசம்பர் 27 இயர் எண்டு எப்பவுமே நமக்கு வாலட்டைலாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரிஸ்க்குள்ள என்ட்ரி கிடைச்சானா ட்ரேட் எடுப்போம். டிசம்பர் 27 டே ஓப்பன் ஆனதும் ஆக்சுவலாக இங்கே பார்த்தோன்னா நமக்கு இங்கே ரிவர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு. ரிஸ்க் வந்து 44 பாயிண்ட். டார்கெட் ரீச் ஆயிருக்கா? வாவ், சூப்பர். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்கே டார்கெட் ரீச் ஆயிருக்குங்க. 88 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து டவுன்ல க்ளோஸ் வச்சு தானே என்ட்ரி எடுப்போம். ஏன்னா இங்க 2 வாட்டி நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துச்சு. ஓகே, இங்க டவுன்ல க்ளோஸ் வச்சிருக்கு. 64 பாயிண்ட் ரிஸ்க்குங்க. ஓகே, இந்த செகண்ட் என்ட்ரியும் நமக்கு ஸ்டாப் லாஸ். அதுக்கு அடுத்தது தேர்ட் இங்க நல்ல பவரா டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க. டவுன்ல பிரேக் ஆச்சுன்னா அகைன் ஒரு என்ட்ரி எடுப்போம். 68 பாயிண்ட் ரிஸ்க். டவுன்ல பிரேக் கொடுத்துருக்குங்க ஃப்ராக்டலு. ஓகே, பார்த்தாலே தெரியுது டார்கெட் சடனா வந்து ரீச் ஆயிருக்கு. 130 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க இந்த என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி. ஃபோர்த்து இங்க புல்லி சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க நமக்கு மேலே ஃப்ராக்டல் ஹை க்ளோஸ் வச்சிருக்கு. 78 பாயிண்ட் ரிஸ்க். தாராளமாக எடுக்கலாம். இதுவும் அப்சைடு சிக்னல். அதுவும் ஸ்டாப் லாஸ்ங்க. ஸ்டாப் லாஸ் அகைன் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ் ரீஎன்ட்ரியில நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. 153 பாயிண்ட் நமக்கு இங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க இந்த என்ட்ரி. டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு டவுன் சைடு சிக்னல் பவரா கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி டவுன் சிக்னலும் எடுக்கணும் நம்ம. இது ரிஸ்க் 47 பாயிண்ட் ரிஸ்க். ஓ, அது என்ட்ரி கொடுத்ததுமே நமக்கு ஸ்டாப் லாஸ்ங்க. அது 47 பாயிண்ட். ஓகே, 1 2 3 ட்ரேடு ப்ராஃபிட்டும் 1 2 3 ட்ரேடு நமக்கு லாஸும் கொடுத்துருக்குங்க. ஓவராலாக இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்போம். அது நெக்ஸ்ட் டிசம்பர் 28 தேர்ஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நமக்கு இங்க டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க டவுன்லயும் பிரேக் ஆகி இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது. 51 பாயிண்ட் ரிஸ்க். அதுவும் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அகைன் ரீஎன்ட்ரி நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. நிறைய ரீஎன்ட்ரி கிடைக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களே. மார்க்கெட் எவ்வளவு வோலட்டைலா இருக்கோ அவ்வளோ நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரி அதிகமாக கொடுக்குது. இந்த 15 டேஸ்ல நமக்கு இந்த டிசம்பர் டோட்டலாவே நமக்கு ஃபுல்லாவே ரீஎன்ட்ரியாவே கொடுத்துருக்குங்க. நிறைய ரீஎன்ட்ரிங்க. இங்க டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு புல்லிஷ் சிக்னல் இங்க கொடுத்துருக்கு அப்சைடு. ஒன்றும் சரியா க்ளோஸ் வைக்கல. இங்க தான் கரெக்டா க்ளோஸ் வச்சிருக்கு. 94 பாயிண்ட் ரிஸ்க். ஸோ அப்படியே அவாய்ட் பண்ண வேண்டியது தாங்க. இங்க பார்த்தோம்னா நமக்கு 11:11க்கு நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. அதோட ரிஸ்க் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். 77 பாயிண்ட். தாராளமா இந்த என்ட்ரி எடுக்கலாம். டவுன் சைடு வேஸ்ட்லேயே கொண்டு போய் இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. நமக்கு செகண்ட் என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுங்க. அடுத்த என்ட்ரிக்காக பார்ப்போம். என்னப்பா இது டிசம்பர் 28 பார்த்தீங்கன்னா நமக்கு 11:15 இருந்து 2 மணி வரைக்குமே சைடு வேஸ்ட்ல இழுத்துட்டு போயிருக்குங்க.
அன்னைக்கு டே ஃபுல்லாவே. நல்லவேளை நமக்கும் பாருங்களேன் எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல. ஓகே, இங்க அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க, 2 காலுக்கு அப்சைடு சிக்னல் கொடுத்துருக்கு. இங்க மேலேயும் க்ளோஸ் வச்சிருக்கு. பார்ப்போம் இந்த என்ட்ரி 2 காலுக்கு கொடுத்த என்ட்ரி 2:40 போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ரீஎன்ட்ரி கொடுக்க வந்திருக்கு. இங்க ஆக்சுவலா இந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்க வந்திருக்கு. பட் நம்மளோட என்ட்ரி லைனுக்கு மேல க்ளோஸ் வைக்க முடியாம டே ஃபுல்லாவே சைட்வேஸ்லயே போயிருக்குங்க. இன்கேஸ் இந்த என்ட்ரி லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தோம்னா நம்ம ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் இங்க க்ளோஸ் வைக்கல. பாத்தீங்களா, இன்னைக்கு டே ஃபுல்லாவே சைட்வேஸ் தாங்க. 11 காலுக்கு நமக்கு சைட்வேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. டே ஃபுல்லாவே நமக்கு இழுத்துட்டு போயிருக்குங்க. ரீஎன்ட்ரியில ஒண்ணு தாங்க நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு. மித்த 1, 2, 3 வாட்டியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க அடிச்சிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். டிசம்பர் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ கொடுக்கவே இல்லை. ஸ்டாப் லாஸ்ங்கெல்லாம் அடிச்சுன்னு இருக்கு, இல்லைன்னா ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து டிசம்பர் 29 லாஸ்ட் டே. இங்க டவுன்ல ஃப்ராக்டல் லோ க்ளோஸ் வச்சிருக்குங்க. 72 பாயிண்ட் ரிஸ்க். ஓகே, இங்க இருந்து இழுத்துட்டே வந்திருக்கு. இங்க பார்த்தோம்னா நமக்கு இந்த என்ட்ரி கொடுத்துட்டு சைட்வேஸ்லயே கொண்டு வந்திருக்கு. 9:40 கொடுத்த என்ட்ரி 12 மணி வரைக்குமே சைட்வேஸ்ல வந்திருக்கு. 1:2 கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகியிருக்கு. இங்க பார்த்தோம்னா தெரியுதுங்களே. ஆக்சுவலா இது ஃபியூச்சர்ல இங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கல. லைவ்ல ட்ரேட் பண்ணும்போது ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இங்க ஸ்டாப் லாஸ் நல்லாவே அடிச்சதுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கும்போதே 11:22 இந்த ஹை கொடுத்ததுங்களே, இதுவே ஸ்டாப் லாஸ் அடிச்சது. அதுக்கு அடுத்தது அகைன் நமக்கு இது ரீஎன்ட்ரி வந்ததுங்க. ஆப்ஷன்ல நமக்கு இங்க டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. பட் ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்காமயே டார்கெட் ரீச் ஆயிருக்கும். ஆப்ஷன்ல பண்ணதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீஎன்ட்ரினால நம்ம டார்கெட் போய் ரீச் ஆயிருக்குங்க. 149 பாயிண்ட் ப்ராஃபிட். டே ஃபுல்லாவே சைட்வேஸ்ல இழுத்துட்டு போயிருக்கு. 9:40 கொடுத்த என்ட்ரி மதியம் 2:40 தாங்க டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க புல்லி சிக்னல் கொடுத்துருக்கு. 77 பாயிண்ட் ரிஸ்க்குங்க. இது நமக்கு டார்கெட் போய் ரீச் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு என்ட்ரி கொடுத்ததுமே போய் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 147 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்க டார்கெட் ரீச் ஆனதுமே நமக்கு டவுன் சைடு சிக்னல் கொடுத்துருக்குங்க பவரா. அதோட ரிஸ்க்கும் நம்ம மெஷர் பண்ணிடுவோம். இங்க 89 பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். 3 மணி கொடுத்துருக்கு. அதோட டேவே க்ளோஸுங்க. ஓகே, இப்போ ஓவராலா டிசம்பர் லாஸ்ட் 15 டேஸ் பார்த்தோம்னா நிறைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தது. நிறைய ஸ்டாப் லாஸ் பிளஸ் நிறைய ரீஎன்ட்ரி. மார்க்கெட்டும் பார்த்தோம்னா வோலட்டைலாவும் இருந்தது, சைட்வேஸ்லயும் இருந்தது. ரெண்டுமே கலந்து இருந்ததுங்க. நம்ம சிஸ்டம்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக அடிச்சிருந்திருக்கு. இந்த 15 நாள்ல நம்ம சிஸ்டம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்குன்றத ப்ராஃபிட்ல கொடுத்துருக்கா இல்ல லாஸ்ல கொடுத்துருக்கான்றத எக்ஸல்ல போட்டு பார்த்தா தான் தெரியும். எக்ஸல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, எக்ஸல் ஓபன் பண்ணியாச்சு, ஹெட்டிங்கும் போட்டாச்சு, டேட் வைஸ் போட்டுடுறேன். தென் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போயிருக்கு. ஸோ இது இந்த டைம் எல்லாமே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு எவ்வளவு பாயிண்ட் கெயின் பண்ணிருக்குன்றத பார்த்துருவோம். டிசம்பர் லாஸ்ட் 15 டேஸ் 2 நாள் நெட் லாஸ்ல இருந்திருப்போங்க. 928 பாயிண்ட் கிட்ட கெயின் பண்ணி கொடுத்துருக்குங்க நம்ம சிஸ்டம். ஓகே, எப்பவும் சொல்றதுதான் இந்த வீடியோலயும் சொல்றேன், ஒரே சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சிஸ்டம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில எவ்ரி வீக் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த ட்ரேட் செட்டப்பும் நான் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த சிஸ்டம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க நம்மளோட டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ்ல நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் அதேமாரி நம்ம சிஸ்டம் வந்து எதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது அந்த குரூப்ல நான் மார்க்கெட் ஹவர்ஸ்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவேன். அது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருந்தா என்னை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். இந்த இயர்ல நல்ல ப்ராஃபிட் கெயின் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் லைவ் செஷன்ல பார்ப்போம். அன்டில் தென், மனோநிதி சைனிங் ஆஃப்.